ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எடுத்த கண்டென்ட்லேருந்து நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய நிறுவனமான ஸ்மார்ட் ஃபோன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய நிறுவனம். ஸோ அந்த மிகப்பெரிய நிறுவனமானது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய நிறுவனத்திலேருந்து சம் எம்ப்ளாயை வந்து லே ஆஃப் பண்ணாங்க. ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்பிளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு பேட் நேம் இருந்தது. ஸோ அப்படின்னு வந்து சொல்லப்படும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து $500 மில்லியன் வந்து அவங்களுடைய யூசர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதாவது $500 மில்லியன் வந்து அவங்க யூசர்ஸ்க்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து எல்லாருக்குமே கிடையாது. அதாவது அவங்க தரப்புலேருந்து யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அவங்க வந்து ஒரு பர்டிகுலரான மாடல்ஸ்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ iPhone 6, 6X, 6X ப்ளஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 7, 7S, 11.2, 10.21 iOS. ஸோ இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி இது இந்த $500 வந்து அவங்க யூஸருக்கு ஒதுக்குன்னு, ஸோ பேட்ரி கேட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நிதியிலேருந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது 2017 டிசம்பர் 21. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மொபைல் வந்து வாங்கினவங்க எல்லாருக்குமே வந்து இந்த $500 வந்து அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்லலை. ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு வந்து கம்பன்சேஷன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து இது கிளைம் பண்ணணும்னு சொல்லிட்டு புக் பண்ணவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து $92.70 வந்து ஆல்ரெடி அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து யாரெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்கன்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி, ஸோ இதிலிருந்து அவங்க வந்து அவங்களோட கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பேட்டரி ப்ராப்ளம் வந்தப்போ ஸோ எல்லாரும் பீப்புள்ஸ்க்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்பிள் ஐஃபோன் வந்து ஒரு சின்ன கெட்டப்பை ஏற்படுத்தியிருந்தாலும், ஸோ இப்போ இந்த நிதி ஒதுக்குனது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேயும் வந்து இந்த 500 வந்து ஒதுக்குனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேட் நேம் வரக்கூடாது என்பதற்காகவும் அவங்க ஒதுக்குனதாக வந்து சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் இந்த 500 நிதியானது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் தாக்கப்பட்ட கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி தான் வந்து இவ்வளோ டாலர்ஸ் வந்து ஒதுக்குனா பீப்புள்ஸ் வந்து எக்ஸைட்டாக இருப்பாங்க. ஸோ இவ்வளோ டாலர் தான் நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன் நிறுவனத்துக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் ஆப்பிள் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம் கேசஸில் வந்து அவங்க வந்து டினைட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கல. பட் இந்த கேஸ் வந்து எக்ஸாக்டாக ஃபைல் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி சொன்ன இந்த மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து சார்ஜஸ் இருக்கும்போதே வந்து பேட்ரி இல்லாமல் ஷட் டவுன் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. ஸோ இதுதான் வந்து இந்த இவ்வளோ காஸ்ட்லியான நம்ம மொபைல் வாங்குகிறோம், ஸோ 30% இருக்கும்போது பேட்ரி ஷட் டவுன் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தாக்கப்பட்ட இந்த கேஸ் ஆனது. ஸோ இப்போ வந்து அவங்க $500 கொடுத்து இப்போ எல்லாரையும் ரிகவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஒரு நல்ல நேம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ நீங்கள் யாராவது வந்து ஐஃபோன் யூஸராக இருந்தால் ஸோ உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணி அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அருள் பெஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.